துலாம் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலன். இன்று ஜூலை 12 வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு நாளில் துலாம் ராசியினருக்கு நேரமானது எப்படி இருக்கும்? அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளில் எப்படிப்பட்ட நன்மைகளும் எப்படிப்பட்ட கெடுதல்களும் நடக்கப் போகிறது, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நமக்கு என்னென்னமான நன்மைகளும் கெடுதல்களும் வரும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவையில்லாமல் வருகின்ற எதிரிகள் மூலமாகவோ உங்களுடைய நண்பர்களோ யார் மூலியமாகவோ வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து தீர்வானது கிடைக்கும். உங்களுடனே இருந்து இந்த தெய்வம் உங்களை இந்த ஒரு நாளில் காத்தருள்வாராம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு தெய்வத்தையும் நீங்க இந்த ஒரு நாள்ல கும்பிட வேண்டும். எனவே துலாம் ராசியினர் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். அது என்ன தெய்வம், இந்த ஒரு நாளில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கெடுதல்கள் நடக்கும் என்று காணும் முன்பு மறக்காமல் நமது ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். தினசரி உங்களுக்கு நடக்கின்ற ராசி பலன்களும் உங்களுக்கு தினசரி என்னென்ன நடக்கப் போகிறது அனைத்தையுமே நம்முடைய சேனலில் தொடர்ந்து நாம் பதிவிட்டு கொண்டே இருப்போம். எனவே தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் இதனை செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்று துலாம் ராசியினருக்கு மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு பண பிரச்சனையானது இந்த ஒரு நாளில் ஏற்படும். உங்களுடன் இருப்பவரோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினரோ உறவினரோ உங்களுக்கு மிக நெருங்கியபவராக இருக்கலாம். அவர் உங்களிடமிருந்து ஏதாவது பணத்தை கேட்டார்கள் என்றால் இந்த ஒரு நாளில் என்னிடம் பணமானது இல்லை என்று கூறி அவருக்கு நீங்கள் பணத்தை கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு நீங்கள் நழுவி செல்வது என்பது மிகவும் நல்லது. உங்களிடம் இந்த ஒரு நாளில் யார் பணத்தை கேட்டாலும் கொடுத்து இழந்து விடாதீர்கள். அதே போல் எந்த ஒரு நண்பரையோ நெருங்கியவரையோ குடும்பத்தில் இருப்பவர்களையோ உறவினர்களையோ இந்த ஒரு நாளில் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். அவர்களை நம்பி இந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு தொழிலையோ ஏதாவது ஒரு காரியத்திலோ ஏதோ ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், முக்கியமான ஏதோ ஒரு வேலைக்கு அவர்களை நீங்கள் கூப்பிட்டு வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு அவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்களை நீங்கள் மட்டுமே நம்பிக்கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நன்மைகளானது நடக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் கேட்பார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் முன்னர் வாங்கியிருந்த பணத்தை திருப்பி கேட்கவும் அவர்கள் வேண்டுமென்றால் உங்களிடம் சண்டையிடவும் வாய்ப்புகளானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் சனி வக்ர பயிற்சி, சனியானது உங்களுடைய ராசியை வாட்டி எடுத்து கொண்டு இருக்கிறார். எனவே எந்த ஒரு நேரத்தில் எப்படிப்பட்ட கெடுதல்களும் நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு யாராலையுமே தீர்மானிக்க முடியாது. எந்த ஒரு நேரத்தில்னாலும் எப்படிப்பட்ட கெடுதல்கள் வேண்டுமானாலும் உங்களுக்கு நடக்கலாம். நன்மைகள் நடந்தால் அதனால் நமக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் கெடுதல்கள் தேவையில்லாமல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம மன வருத்தத்துக்கு ஆளாகிடுவோம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மன குழப்பங்களும் நம்முடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் யாரிடமாவது பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் எப்படியாவது கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுக்க வேண்டிய நேரம் வந்தோம், உங்களிடம் பணம் இருந்தோம் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. உடனடியாக கொடுத்துருங்க. எந்த ஒரு கடனையும் நீங்கள் வச்சிருக்காதீங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பானது நேரிடும். மிகப்பெரிய அளவில் அவமானமானது ஏற்படும். எனவே இந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. எனவே நீங்கள் இந்த ஒரு நாளில் சென்று வர வேண்டிய தெய்வம், வணங்க வேண்டிய தெய்வம், சென்று வர வேண்டிய இடம் என்னவென்று காத்து விடலாம். முதல்ல நீங்கள் இந்த ஒரு நாளில் விநாயகரை மனதார நினைக்கலாம். விநாயகரை நினைப்பதனால் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் முழுவதும் தீர்ந்துவிடும். எனவே உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் விநாயகரை மனதார நினைக்கணும். விநாயகரை எடுத்துக்கொண்டாலே முதன்மை கடவுளாக நின்று எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைப்பார். நீங்கள் இந்த ஒரு நாளில் ஏதாவது நினைத்த காரியத்தை அடையணும்னா விநாயகரை நினைக்கணும். எதுக்குன்னா சனி வக்கர பயிற்சியால் நீங்கள் இந்த ஒரு நாளில்
ஏதாவது ஒரு காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் டைம் செட்டில் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஒரு காரியமானது முடிக்க முடியாமல் இந்த ஒரு மாதத்தில் முடிக்கணும், இந்த ஒரு வாரத்தில் முடிக்கணும்னு ஏதாவது டைமானது இருக்கும். அப்படி நீங்கள் முடிக்க முடியாமல் அந்த காரியமானது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த காரியத்தை உடனடியாக முடிக்கணும்னா நீங்கள் விநாயகரை மனதார நினைக்கணும். மனதார நினைத்து நாளை வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமையில் அனைத்து விநாயகர் கோவிலிலும் காலையில் விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கும். அப்படி அபிஷேகம் நடக்கின்ற அந்த ஒரு நாளில் நீங்கள் விநாயகருக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய வைக்க வேண்டும். சில விநாயகர் கோவில்களில் காலை அபிஷேகம் நடக்கும் அல்லது மாலை நடக்கும். எப்பொழுது நடந்தாலும் இரண்டில் ஏதாவது ஒரு வேளையாவது நீங்கள் விநாயகருக்கு பால் அபிஷேகத்திற்கு பாலோ அல்லது நல்லெண்ணெய் அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெயோ நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் நாளைய நாளான வெள்ளிக்கிழமையில் கொடுத்து விட்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளில் துலாம் ராசியினர் விநாயகரை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். விநாயகரை நினைத்து இந்த ஒரு அபிஷேகத்திற்கு இந்த 2 பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் இன்றைய நாளானது நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கான நாளாக இந்த நாள் அமையும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை செய்து விடுங்கள். நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். துலாம் ராசி நேயர்கள் இதனை மட்டும் நீங்கள் காலையில் செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் எந்த விதமான காரியங்களை வேலைகளை எதை தொடங்கினாலும் அந்த வேலையானது உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நினைத்த நேரத்திலும் நினைத்தபடியான லாபத்தையும் ஈட்டி கொடுக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. விநாயகர் இந்நாள் முழுவதும் உங்களுடனே இருந்து உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே தீர்த்து வைப்பார். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் இந்த நாள் விளங்குகின்றது. எனவே ஜூலை 12 துலாம் ராசியினர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகின்ற கெடுதலில் இருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்ள உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். தவறாமல் நமது ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம துலாம் ராசி நேயர்களும் நம்முடைய சேனலையும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவையும் ஷேர் செய்யுங்கள். நாம் தொடர்ந்து தினசரி நடக்கின்ற ராசி பலன்கள் அனைத்து விதமான ராசிகளுக்கும் தினசரி நடக்கின்ற பலன்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். எனவே தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தினமும் பதிவிடுகின்ற வீடியோக்கள் தினமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி ஜோதிட நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.